போடு போடு போடு. யார் யார் ஏய் ஏய் யார் ஏய் வெற்றி போன் வாங்கி வச்சுட்டு போன் ஷூட் பண்ற பொறுக்கி போன் கொடு ஏய் ஐயோ ஐயோ நீ பொறுக்கி ஏய் ஐயோ ஒரு 3 நாளாவே இந்த வீடியோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. ஒரு பேசும் பொருளா மாறிட்டு இருந்தது. நானுமே வந்து நிறைய கமெண்ட்ஸை படிச்சிருந்தேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வக்கீலுங்க தான் தப்பு, வக்கீலுங்கனாவே இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வக்கீலுங்க மேலேயே வந்து தவறா புரிஞ்சுட்டு இருந்தாங்க. யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு செய்யற ஒரு சின்ன தவறுக்காக மொத்தமா எல்லா சமுதாயத்தையும் வழக்கறிஞர் சமுதாயத்தையும் குறை கூறுறது ஒரு பழக்கமாவே போச்சு இந்த சமுதாயத்துல. இப்ப அதாவது உண்மைத்தன்மை என்னன்றது தெரியாம நாமளுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எந்த வீடியோவும் பதிவிடல. இப்ப இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றத அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே என்ன நடந்தா, இந்த வழக்கறிஞர் பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா எழும்பூர் நீதிமன்றத்துல வந்து பணிபுரியுறாங்க. இவங்க வழக்கம் முடிச்சுட்டு வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்மோர் நீதிமன்றத்துல இருந்து அடுத்த சைடு போறதுக்காக பூந்தமல்லி பஸ் ஏறுறதுக்காக இவங்க எப்பயுமே ரெகுலரா வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு அந்த சைடு போறதுக்கான வழக்கம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு போனாங்கன்னா ஒரு 100 ரூபாய் வந்து ஆட்டோக்கு வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு தேதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு தான் இவங்க முறையா போயிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆரம்ப காலகட்டத்துல இந்த இளம் வழக்கறிஞர்களுக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பினான்சியலா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும். அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த பிளாட்ஃபார்ம் அந்த சைடு பேரலல் ரோடுக்கு போயிட்டு பஸ் ஏறுறதுக்காக இவங்க இப்படி போனா ஷார்ட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் செக் பண்றவங்க வந்து நீங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க ட்ரெயின்ல வந்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் ட்ரெயின்ல வரலன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸா போயிருக்கு அந்த இடத்துல. உடனே இந்த டிக்கெட் பரிசோதனை பண்றவங்க அவங்களுடைய போனை வாங்கினதாகவும் அந்த போனை எடுத்துட்டு போனதாகவும் தான் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் பரிசோதனை செய்யற இடத்துல 3 பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து வீடியோ எடுக்கிறாங்க, 2 பெண்மணிகள் இருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த தாக்குதல் வீடியோ நடக்கிற மாதிரி இருக்குது. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு பண்ண ஒரு வீடியோ மாதிரிதான் இது இருக்குது. உண்மையான விசாரணை வந்து போலீஸ் விசாரணை தெரியும். 2 பேர் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. 2 பேர் மேலேயும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போலீஸ். ஒரு டிக்கெட் பரிசோதகரா இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போன் எல்லாம் பிடுங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதையுமே வந்து விசாரணையில தெரிய வரும். அவங்க மேலுமே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. இரு தரப்புலயுமே வந்து போலீஸ் விசாரணை செய்வாங்க. உண்மையிலே இவங்க வந்து போனை பறிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இவங்க ஃபைனை செலுத்தலையோ இல்ல முன்னுக்கு பின்னா ஏதாவது பதில் சொல்லியிருந்தாலோ அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்பிஎஃப் ஜிஆர்எஃப் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். அதை பண்ணாங்க. இவங்க நேரா உள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதுதான் வந்து இப்ப சமூக வலைதளத்தை வந்து வைரலா போயிட்டு இருக்குது. உண்மையிலே சமூக வலைதளத்துல வர எல்லா வீடியோலையும் வந்து பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை வந்து இருக்குமா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். ஒரு சமூக வலைதளத்துல வர வீடியோவை வச்சு வந்து மொத்தமா என்டையர் சமுதாயத்தின் மேல வந்து குற்றம் சொல்லக்கூடாது. நான் இந்த வீடியோல வந்து ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரு கோவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் இருக்கும். அந்த கோவத்துக்கு அப்புறம் சட்டத்தை மீறின செயல் வந்து பாத்தீங்கன்னா வழக்கா பல வருஷம் போயிட்டு இருக்கும். இதனால கஷ்டம் வந்து இந்த 2 பேருக்குமே தான் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு தப்பு பண்ணாலும் சரி, வழக்கறிஞரா இருக்கட்டும் இல்ல அதிகாரிகளா இருக்கட்டும், யாரு தப்பு பண்ணாலும் பாத்தீங்கன்னா முதல்ல கோவப்படாம எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. முறையா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லைன்னா கோர்ட் அப்ரோச் பண்ணுங்க. ப்ராப்பரா எவிடன்ஸை எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகலாம். கண்டிப்பா நல்லபடியா முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.